சட்டையின் முதல் பட்டனை போடாதவனை ஒழுங்கில்லாதவனு சொல்லும் சமூகம் காலர் பட்டனையும் சேர்த்து போட்டால் லூசு எனச் சொல்லிவிடுகிறது. கையில பெப்சி, கோக், லேஸ் வச்சிருந்தால் இயல்பா பார்க்கிறாங்க. ஒரு கொய்யாக்காய் வச்சிருந்தால் வினோதமா பார்க்கிறார்கள். டிவியில் சேனல் மாத்தாம ஒரே சேனலை ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தா ஒன்னு ரிமோட் சரியில்லாம இருக்கணும், இல்ல மனசு சரியில்லாம இருக்கணும். திருவள்ளுவரே இப்ப இருந்து திருக்குறள் எழுதினாலும் இறுதி வரியில் தமிழனாயிருந்தால் ஷேர் செய் என்றே எழுதியாகணும். ஏன்னா ட்ரெண்ட் அப்படி. மிடில் கிளாஸ் வாழ்க்கை எவ்வளோ கஷ்டம். எதிர் வீட்டுக்காரன் பார்த்தா பணக்காரனா நடிக்கணும், சொந்தக்காரன் கடன் கேட்டால் ஏழையா நடிக்கணும். நாட்டுல பாகுபலி மட்டும்தான் பொண்டாட்டி கூட சேர்ந்து எதிரியோட சண்டை போடுறான். மற்றவனுக்கெல்லாம் பொண்டாட்டி கூட சண்டை போடவே நேரம் சரியா இருக்கு. எதுக்கு வாங்கினமோ அதை தவிர மற்ற எல்லாத்துக்கும் பயன்படும் ஒரு பொருளுக்கு டைனிங் டேபிள் என்று பேர். முத்தத்தில் முடிக்காமல் குழந்தைக்கு தலை சீவ அம்மாக்கள் பழகவே இல்லை. உனக்கு கால் வலிக்கும், நான் தூக்கிக்கிறேன் என்று சொல்லும்போது வேண்டாம் என்றும், கை வலிக்குது கொஞ்சம் இறங்கு என்று சொல்லும்போது இறங்காததும் குழந்தையின் டிசைன். நூலகம் செல்வோரை வித்தியாசமாய் பார்க்கும் சமூகம் குடிப்பவர்களை இயல்பாக பார்க்கிறது. வசதியா இருக்கிறவன் தண்ணி அடிச்சா நல்லா வாழறான்னு சொல்றாங்க. வசதி இல்லாதவன் தண்ணி அடிச்சா கெட்டு ஒளிஞ்சிட்டான் அப்படின்னு சொல்றாங்க.